ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு கோதுமை பிரெட் வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பாசிப்பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பாசிப்பருப்பு கூடவே நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பேட்டர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம கேப்சிகம், பீன்ஸு, வேறு காய்கறி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் நான் காய்கறி எதுவுமே இல்லாமல் செய்கிறேன். இப்போ ப்ரெட்டு, கோதுமை ப்ரெட் நான் எடுத்துட்டேன். அதை நான் நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டு கட் பண்ணியாச்சு. இந்த ப்ரெட்டை நம்ம அந்த பாசிப்பருப்பு பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை நீங்கள் வச்சு டோஸ்ட் பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க ப்ரெட்டை. இப்போ இந்த 4 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி என்னுடைய குழந்தைங்களுக்கு இது ஸ்கூல் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.